அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு 10ஆம் வகுப்பில் எழுத்து சொல் அப்படிங்கிற இலக்கணத்தை பார்க்க போகிறோம். தமிழால் வெல்வம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னால் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோலாம் அங்கே போய் பாருங்கள். உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம எழுத்து பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இலக்கணமானது 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 வகைப்படும். இதில் நம்ம முதல் வகையாகிய எழுத்தும் சொல்லும் இந்த இலக்கண பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எழுத்து. இந்த எழுத்தை 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று முதல் எழுத்து, அடுத்ததாக சார்பெழுத்து. இப்போ இந்த முதல் எழுத்து எதுலாம் அப்படின்னு சொன்னால் உயிரெழுத்துக்கள் 12. முதல் எழுத்துனா உயிரெழுத்து 12 கூட்டல் மெய்யெழுத்து 18. இது சேர்ந்து 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எனப்படும். முதல் எழுத்து எதுலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆக 30 எழுத்துக்கள் முதல் எழுத்து என அழைக்கப்படும். இந்த முதல் எழுத்துக்களுடைய சிறப்பு என்னென்னா தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் உடையது. இந்த முதல் எழுத்துக்கள் தனித்து இயங்கும் ஆற்றல் உடையது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ நமக்கு பாடமாக இருக்கக்கூடிய சார்பெழுத்து. சார்பெழுத்துனா என்ன அப்படின்னா இந்த சார்பெழுத்துக்களால் தனித்து இயங்க முடியாது. இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து தான் அமையும். இந்த சார்பெழுத்துக்களால் தனித்து இயங்க முடியாது, முதல் எழுத்துக்களை சார்ந்து தான் அமையும். இந்த சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அது எதுலான்னா உயிர்மெய், ஆயுதம், உயிர் அளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து தான் அமையும். இந்த சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்களால் தனித்து இயங்க முடியாது. இந்த சார்பெழுத்துக்கள் 10 வகை. ஒன்று உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா உயிரளபடை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உயிரளபடை. உயிர் அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல அளபடைனா என்னன்னு பார்ப்போம். அளபடைனா நீண்டு ஒலித்தல் அப்படின்னு அர்த்தம். நீண்டு ஒலித்தல். என்ன நீண்டு ஒலித்தல் அப்படின்னா மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலித்தல். மாத்திரை அப்படின்னா என்ன? தமிழில் மாத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ் இலக்கணத்தை பொறுத்தளவுக்கும் மாத்திரை அப்படிங்கிறது ஒரு எழுத்து உச்சரிக்கக்கூடிய கால அளவு. ஒரு எழுத்து உச்சரிக்கக்கூடிய கால அளவு தான் மாத்திரை. ஒரு எழுத்து உச்சரிக்கும் கால அளவு மாத்திரை. அதாவது என்ன அர்த்தம்னா இப்போ அப்படிங்கிற ஒரு எழுத்து நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த உச்சரிக்கிறதுக்கு ஒரு கால அளவு ஆகும்ல, அதுதான் மாத்திரை எனப்படும். இதை நம்ம எப்படி அளக்க முடியும் அப்படின்னு சொன்னால் கை நொடித்தல். கை நம்ம சொடக்கு போடுறோம்ல, கை நொடித்தல் அல்லது கண் இமைத்தல். ஒரு கண்ணை ஒரு தடவை நம்ம மூடி திறக்கிறோன்னா அதை அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். இப்படி கையை அப்படி நொடிக்கும் போது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். இது குறில் ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். இதுதான் மாத்திரையினோட அளவு. அப்போது அளபடை அப்படிங்கிறப்ப நீண்டு ஒலிக்கிறது. என்னது நீண்டு ஒலிக்கிறது? மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கிறது. இப்போ சாதாரணமாக நம்ம பையனே அடுத்த அறையில் இருக்கான் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவனை கூப்பிடும்போது தம்பி அப்படின்னு கூப்பிடுவோம்ல. தம்பி அப்படின்னு சொல்லி அந்த கடைசியில் உள்ள எழுத்தை என்ன செய்கிறோம் கூட கொஞ்சம் நீட்டி சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ
தெருவில் ஏதாவது ஒரு பொருள் காய்கறி கீரை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போகுதுன்னா இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், அந்த எழுத்தை வந்து விற்கிறவரே வந்து என்ன செய்வார், மீனே அப்படின்னு என்ன செய்வார், அந்த சொல்லை வந்து கொஞ்சம் நீட்டி சொல்லுவார். அதுதான் வந்து நமக்கு என்னது அளபடை, அளபடைன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது உயிர் அளபடை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது இப்போ உயிர் அளபடை. உயிர் அளபடை, அளபடைனாலே நீண்டு ஒலிக்கிறது, மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கிறது. இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், அளபடை உயிரளபடை அப்படின்னா என்ன, செய்யுள்ள மொழியினுடைய முதல்ல இடையில கடையினா கடைசி, இறுதியில், சொல்லினுடைய முதல்ல இடையில கடையில் இருக்கக்கூடிய உயிர் நெடில் எழுத்துக்கள் இதெல்லாம் ஆ, இ, ஊ, ஏ, ஓ, ஐ, ஔ. இந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கிறது. அதனுடைய நெடில் எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு எத்தனை, 2. இதிலிருந்து நீண்டு ஒலிக்கிறது தான் நமக்கு என்னது வரும், உயிரளபடை என அழைக்கப்படும். உயிரளபடை என்றால் என்ன அப்படின்னா, செய்யுள்ள மொழியினுடைய முதல்ல இடையில கடையில இந்த 3லையும் வரக்கூடிய அந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் ஆ, இ, ஊ, ஏ, ஓ, ஐ, ஔ ஆகிய உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கிறது தான் பேர் உயிரளபடை. இந்த உயிரளபடை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, இந்த உயிரளபடை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டா ஓதல் வேண்டும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, இந்த நெடில் எழுத்தினுடைய பக்கத்திலே அதற்கு இனமான அதனுடைய குறில் எழுத்து இடம்பெருக்கும். இதை வச்சு நம்ம வந்து இதை அளபடைன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த அளபடையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த நெடில் எழுத்தினுடைய இனமான குறில் எழுத்து அதுக்கு பக்கத்திலேயே என்ன செஞ்சுருக்கோம், இடம்பெற்றிருக்கும். அதை வச்சு நம்ம வந்து நம்ம அளபடைன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த உயிரளபடையானது 3 வகைப்படும். உயிரளபடை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லினுடைய முதல்ல இடையில கடையில் வரக்கூடிய உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பது தான் உயிரளபடை எனப்படும். இந்த உயிரளபடை வந்து நமக்கு 3 வகைப்படும். உயிரளபடை நமக்கு 3 வகைப்படும். ஒன்று வந்து செய்யுளிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை. செய்யுளிசை முதல் வகை வந்து செய்யுளிசை அளபடை. இதனுடைய இன்னொரு பேர் இசை நிறை அளபடை. 2வது இன்னிசை அளபடை. 3வது சொல்லிசை அளபடை. இப்போ உயிரளபடை 3 வகைப்படும். ஒன்று செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை என 3 வகைப்படும். முதல்ல செய்யுளிசை அளபடை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது செய்யுளிசை அளபடை. இப்போ செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொன்னால், இப்போ எடுத்துக்காட்டு முதல்ல சொல்கிறேன். அதே எடுத்துக்காட்டு ஓதல் வேண்டும், செய்யுள்ள ஓதல் வேண்டும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஊரார். அடுத்தது நல்ல படாப்பறை. சரி, இப்போ செய்யுளிசை அளபடை என்றால் என்னன்னா, செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கிறது. அதுதான் செய்யுளிசை அளபடை எனப்படும். இதை என்ன சொல்லணும்னா, செய்யுள்ள ஓசை குறையும் போது, ரொம்ப முக்கியமானது, ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓசை குறையும் போது, 2வது நிறைவு செய்யும், அந்த ஓசையை நிறைவு செய்ய, 3வது பாயிண்ட் வந்து நெடில் எழுத்துக்கள் 7. நெடில் எழுத்துக்கள் 7ம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கிறது. மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கிறது தான் செய்யுளிசை அளபடை எனப்படும். செய்யுளிசை அளபடை என்றால் என்ன? செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய நெடிலெழுத்துக்கள் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கிறது தான் செய்யுளிசை அளபடை எனப்படும். இந்த செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சொல்லினுடைய முதல்ல வரும், சொல்லினுடைய நடுவில் வரும், சொல்லினுடைய இறுதியில் வரும். சொல்லினுடைய முதல்ல வரும், சொல்லினுடைய
நடுவில் வரும், சொல்லினுடைய இறுதியில் வரும். இப்போ சொல்லினுடைய முதல்ல வர்றதுக்கு எடுத்துக்காட்டு ஓதல் வேண்டும். அடுத்தது உறார், இது வந்து நடுவில் வந்திருக்கு. கடைசியில் படா, அது வந்து கடைசியில் வந்திருக்கு. இப்போ இதை வந்து அளபடைங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த நெடில் எழுத்துக்களினுடைய இனமான குறில் எழுத்து பக்கத்தில் இருக்கும். இது ரா, ஆ, ஈர்க்குட்டல் ஆ, அ பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இட்டுக்கூட்டல் ஆ, அதற்கு இனமான எழுத்து அ இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து இதை வந்து என்ன செய்வோம், கண்டுபிடிப்போம். இதுதான் செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை என அழைக்கப்படும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை. இப்போ இன்னிசை அளபடை நம்ம வந்து செய்யுளிசை அளபடையில் என்ன பார்த்தோம், செய்யுளில் ஓசை குறையும் போதுன்னு பார்த்தோம். இதில் செய்யுளில் ஓசை குறையாத போது, இங்கே ஓசை குறையலை, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா செய்யுளில் ஓசை குறையாமல் இருக்கும்போது. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா இனிய ஓசை தருவதற்காக. மூணாவது பாயிண்ட்டு குறில் நெடிலாகி பின் அளபெடுப்பது நமக்கு வந்து இன்னிசை அளபடை எனப்படும். இன்னிசை அளபடை என்றால் என்ன, இன்னிசை அளபடை என்பது செய்யுளில் ஓசை குறையாமல் இருக்கும்போது இனிய ஓசை தருவதற்காக குறில் நெடிலாகி பின் அளபெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும். இன்னிசை அளபடை என்றால் என்ன, செய்யுளில் ஓசை குறையாமல் இருக்கும்போது இனிய ஓசை தருவதற்காக குறில் நெடிலாகி பின் அளபெடுப்பது தான் நமக்கு வந்து இன்னிசை அளபடை எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டா கெடுப்பதும் இதுதான். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாமலை. எடுப்பதும் இது வந்து இன்னிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு. இன்னிசை அளபடை என்றால் என்ன, செயலில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி பின் அளபெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும். இந்த இன்னிசை அளபடைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு இனமான குறில் எழுத்துக்கள், நெடிலுக்கு இனமான குறில் எழுத்துக்கள் அது பக்கத்தில் என்ன செஞ்சுருக்கும், இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சொல்லிசை அளபடை. இப்போ சொல்லிசை அளபடை எடுத்துக்காட்டு பார்த்துட்டு நம்ம வந்து அதை பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும். உரநசை. இப்போ இதில் உரநசை, அந்த எடுத்துக்காட்டு வந்து உரநசை உள்ளம் துணையாக சென்று வரணசை இன்னும் முளை. அந்த எடுத்துக்காட்டில் இப்போ நசை அப்படிங்கிற சொல்லுக்கு நசை அப்படின்னா விருப்பம் அப்படின்னு பொருள். நசைனா விருப்பம் என்பது பொருள். இப்போ இந்த நசைங்கிறது, அதாவது இந்த விருப்பம்ங்கிறது பெயர் சொல். இப்போ நமக்கு வந்து இந்த திருக்குறளில் விருப்பம்ங்கிற பெயர் சொல் வேண்டாம். நமக்கு என்ன வேணும்னா விரும்பி அப்படிங்கிற வினையச்சம் வேணும். என்ன வேணும், விரும்பிங்கிற வினையச்சம் வேணும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பெயரச்சம் வினையச்சம் பார்த்தோம். அதில் வினையச்சம்னா என்ன விகுதியை பெற்று வரும்னு பார்த்தோம்னா இந்த விகுதியை பெற்று வரும், ஈங்கிற விகுதியை பெற்று வரும் நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு நசை அப்படிங்கிறதுல நசைங்கிறது விருப்பம்ங்கிறது பொருள். இப்போ நசை நமக்கு விருப்பம்ங்கிற பெயர் சொல் வேண்டாம், விரும்பிங்கிற வினையச்சம் வேணும். அப்போது இந்த நசைங்கிற பக்கத்தில் என்ன போட்டால் நமக்கு வந்து வினையச்சம் ஆகும், இந்த விகுதி அல்லது விகுதி என்ன செய்யணும், போடணும். அப்படின்னா தான் அது நமக்கு வந்து என்னதாகும், வினையச்சம் ஆகும். அதனால தான் நமக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா பக்கத்தில் போட்டிருக்காங்க. இப்போ ஐக்கு இனமான எழுத்து வந்து ஐ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு இனமான எழுத்து நசை, அதில் வந்து அந்த ஐக்கு இனமான எழுத்து வந்து நமக்கு அப்படிங்கிறதுனால அங்கே போட்டிருக்காங்க. விரும்பி அப்படிங்கிற வினையச்சமாக ஆயிருக்கு. அப்போது சொல்லிசை அளபடை அப்படின்னா என்னென்னா, செய்யுள்ள ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுக்கிறது தான் சொல்லிசை அளபடை. எச்ச சொல்லாக திரிந்து, இப்போ நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நசைன்னா நமக்கு விருப்பம், நமக்கு இங்கே விருப்பங்கிற பெயர் சொல் வேண்டாம், விரும்பிங்கிற வினையச்சம் வேணும். அப்போது அந்த வினையச்சத்தினுடைய விகுதியை பெறுவதற்காக இதை வந்து என்ன செஞ்சிருக்கு, அளபெடுத்திருக்கு. இவ்வளோ தான் நமக்கு இதில் புரிஞ்சுக்கிட வேண்டியது. இப்போ சொல்லிசை அளபடை நமக்கு முடிஞ்சிட்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒற்றளபடை. ஒற்றளபடைனா ஒற்று அப்படின்னு சொன்னாச்சுன்னா மெய்யெழுத்து. ஒற்றளபடை அப்படின்னு சொன்னால் மெய்யெழுத்து அப்படின்னு பேர். இப்போ செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய, செய்யுள்ள ஃபஸ்ட்டு ஓசை குறையும் போது ரெண்டாவது பாயிண்ட்டு அதை நிறைவு செய்ய
இங்கே மெய்யெழுத்துக்கள் அளபெடுக்கும். 3வது மெய்யெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும். எத்தனை மெய்யெழுத்துக்கள் அளபெடுக்கும்னா 10 மெய்யெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும். எத்தனை மெய்யெழுத்துக்கள் அளபெடுக்கும்? 10 மெய்யெழுத்துக்கள் அளபெடுக்கும். அது என்னதுலனா இங்கு ஞஞன நம்ம ஞஞன நமன ஞஞன நம் இம் இவ் இ இல் இல் ஆகிய 10 எழுத்துக்கள் வந்து நமக்கு என்ன செய்யும்? அளபெடுக்கும். சரியா? இந்த 10 எழுத்துக்கள் வந்து நமக்கு அளபெடுக்கும். அதோட சேர்த்து ஆயுத எழுத்து, ஆயுதத்தையும் நம்ம வந்து என்ன செய்வோம்னா ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ளி வச்ச எழுத்தெல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த 10 மெய்யெழுத்துக்களும் ஒரு ஆயுத எழுத்தும் அளபெடுக்கிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஒற்றளபடைன்னு சொல்லுவோம். அப்போ ஒற்றளபடை என்றால் என்ன? செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் 10 ஞஞன நமன வயலல ஆகிய 10 எழுத்துக்களும் வந்து அதோட ஆயுத எழுத்தும் சேர்த்து அளபெடுக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒற்றளபடைன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு எங்கிறைவன். எப்படி நம்ம வந்து அங்கே கெடுப்பதும் அதில் வந்து பக்கத்தில் நெடிலெழுத்துக்கு பக்கத்தில் ஒரு குறியெழுத்து போட்டோமோ அதே மாதிரி 2 தடவை இங்கே வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து பக்கத்தில் வரும். எங்கிறைவன். அடுத்ததாக எக்கிலங்கிய, இது ஆயுதம், 2 தடவை போடணும். எஃகு இலங்கிய 2 தடவை போடணும். எஃகு இலங்கிய கையராய் இன்னுயிர் அப்படின்னு சொல்லி இவ்வளோதான் நம்ம அளபடை. இப்போ ஒற்றளபடைனா என்னதுன்னா செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் 10 ஞஞன நமன வயலல ஆகிய 10 எழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் அளவெடுக்கிறது தான் நம்ம வந்து ஒற்றளபடைன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒற்றளபடைக்கு பக்கத்திலேயே அதனுடைய ஒற்றை எழுத்தை போடணும். இப்போ இங்கு நமக்கு வந்து 2 தடவை வந்திருக்கு. அதே மாதிரி அக்கு 2 தடவை வந்திருக்கு. இது எஃகு ஆயுத வந்து நமக்கு அளபெடுத்திருக்கு. ஆயுதம்ங்கிற ஒற்றானது அளபெடுத்திருக்கு. இவ்வளோ தான். இப்போ நம்ம சார்பெழுத்துக்கள் பார்த்தோம், சார்பெழுத்துக்களினுடைய வகைகள் பார்த்தோம், முதலெழுத்துக்கள் பார்த்தோம், அளபடையில் உயிரளபடை பார்த்தோம், உயிரளபடையினுடைய 3 வகைகள் பார்த்தோம். அந்த 3 வகைகள் இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீடியோவில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.